சிறு பஞ்சமூலம் மூலமும் உரையும் பாடல் எண் 71 முதல் 80 வரை. அறத்தில் பெரிய அறம் இவை: ஈன்றெடுத்தல், சூல் புறம் செய்தல், குளவியை ஏன்றெடுத்தல், சூல் ஏற்ற கன்னியை ஆன்ற, அழிந்தாளை இல் வைத்தல், பேர் அறமா ஆற்ற மொழிந்தார் முதுநூலார் முன்பு. அதாவது ஈன்றெடுத்து வளர்த்தல், மகப்பேறு மருத்துவம், அனாதை குழந்தைகளை வளர்த்தல், கருவுற்ற பெண், கைம்பெண்ணை காத்தல் இவையே மிகப்பெரிய அறமென்று கூறுவர் அறிஞர் பெருமக்கள் என்று இந்த பாடலில் கூறப்பட்டுள்ளது. பாடல் எண் 72. இவருக்கு உதவுதல் இன்றியமையாமை. வலியிழந்தார், மூத்தார், வடக்கிருந்தார், நோயால் நலி படர்ந்தார், நாட்டரை போய் நைந்தார், மெலி ஒளிய இன்னவராம் என்னார் ஆய் ஈந்த ஒரு தொற்று மன்னவராச் செய்யும் மதித்து. இதில் உள்ள கருத்து: வலிமையற்றவர், முதியவர், உயிரை விடுவதற்காக வடக்கிருந்தவர், நோயிற்றோர், நாடு விட்டு நாடு போய் தளர்ந்தவர் இவர்கள் உண்ண ஓர் உருண்டை சோறளித்து உதவியவர் மறுபிறவியில் மன்னராய் பிறப்பர் என்பதாகும். பாடல் எண் 73. அறப்பெருமை இவை: கலங்காமை, காத்தல், கற்பம் சிதைந்தால் இலங்காமை, பேரறத்தால் ஈற்றம், விலங்காமை, கோடல் குளவி மருந்து வெறிட்டாமை, நாடின் அறம்பெருமை நாட்டு. இதனுடைய பொருள்: வயிற்றில் வளரும் கரு அழியாமல் காத்தல், கரு சிதைந்தால் மறைவாக பெயர்த்தல், பிறக்கப் போகும் குழந்தை குறுக்காகி விடாமல் பார்த்து கொள்ளுதல், குழந்தை நோயிற்றால் மருந்து கொடுத்தல், குழந்தையை அச்சுறுத்தாதிருத்தல் இவையெல்லாம் மிக உயர்ந்த நற்செயல்கள் ஆகும் என்பதாகும். பாடல் எண் 74. பெற்றெடுத்து வளர்த்தல் பெரும் துன்பம். சூலாமை சூலில் படுந்துன்பம் ஈன்றபின் ஏலாமை ஏற்றால் வளர்ப்பு அருமை சால்பவை வல்லாமை வாய்ப்ப அறிபவர் உண்ணாமை கொல்லாமை நன்றால் கொளித்து. இதனுடைய பொருள்: குழந்தை பேற்றியின்மையால் துன்பம், பெரும் காலத்தில் துன்பம், பெற்ற குழந்தை ஏற்காமை, ஏற்று வளர்க்கும் காலத்தில் வரும் துன்பம், வளர்த்த குழந்தை நல்ல குணநலம் கொள்ளாதிருக்க கண்டு படும் கவலையால் வரும் துன்பம் என்னும் 5 வகை துன்பங்களும் பிறப்பினால் வருவதை உணர்ந்தவர்கள் உயிர் கொல்லாமலும் புலால் உண்ணாமலும் இருத்தல் நன்று என்பதாகும். பாடல் எண் 75. கொடுத்து வைத்தவர்கள்: சிக்கர், சிதடர், சிதலை போல் வாய் உடையார், துக்கர், துருநாமர், தூக்குங்கால், தொக்க அரு நோய்கள் முன்னாளிர் தீர்த்தாரே இந்நாள் ஒரு நோயுமின்றி வாழ்வார். இதனுடைய பொருள்: தலைநோவு, மனநோய், வாய்ப்புற்று, காசநோய், மூலவியாதி இவற்றால் வருந்தியவர்களின் துன்பம் போக முற்பிறவியில் உதவியவர்களே இந்த பிறவியில் நோயின்றி இன்புற்று வாழ்வர் என்பது பாடலின் கருத்து. கொடுத்து வைத்தவர்கள் என்று நலமாக வாழ்வாங்கு வாழ்பவர்களை பார்த்து சொல்வது முற்பிறவியில் பிறருக்கு கொடுத்த இந்த உதவியை தான் இப்பிறவிக்கு வைப்பாக வைத்து கொண்டுள்ளனர் என்பது கருத்தாகும். பாடல் எண் 76. இல்லறத்தார் கடமை இவை: பக்கம் படாமை ஒருவருக்கு பாடேற்றல், தக்கம் படாமை தவம் அல்லா தக்கார், இலி இனர்க்கே யானும் பசித்தார்கண் ஈதல், களி சினம் காத்தல் கடன். இதனுடைய பொருள்: சார்பின்மை, பிறர் துன்பம் போக்குதல், பற்றற்று இருத்தல் இவை துறவிக்கான குணங்கள். பசித்தவருக்கு கொடுத்தல், கோபம் கொள்ளாதிருத்தல் இவை இல்லறத்தார்க்கான கடமைகள். பாடல் எண் 77. உதவுக இவர்க்கு உயர்வீர் வாழ்வில். புண்பட்டார், போற்றுவார் இல்லாதார், போகு ஈரார், கண்கட்டார், காலிரண்டும் இல்லாதார், கண்பட்டு ஆழ்ந்து நெகிழ்ந்து அவர்க்கு ஈந்தார், கடை போக வாழ்ந்து கழிவார் மகிழ்ந்து. இதனுடைய பொருள்: போர்க்களம் சென்று போரிட்டு காயப்பட்டவர்கள், துணையின்றி தவிப்பவர்கள், உயிர்விடும் நிலையில் மரணப்படுக்கையில் இருப்பவர்கள், கண்ணிரண்டும் பார்வை இழந்தவர்கள், இரு கால்களும் இல்லாத முடமானவர்கள் என்றுள்ள இவர்களிடம் நெஞ்சு இளகி நெகிழ்ந்து மனம் கனிந்த அன்போடு உணவு முதலிய கொடுத்து உதவியவர்கள் தங்கள் வாழ்வில் புகழுடன் செல்வம் செல்வாக்குடன் முற்றாக மகிழ்ந்திருப்பர். அதாவது புண்பட்டார், ஆதரவற்றார்,
மரணப்படுக்கையில் இருப்பவர், கண்ணிழந்தார், கால் இல்லாதவர்களிடம் பரிவு காட்டி உதவுபவர், வாழ்வின் பல வளமும் சிறக்க மகிழ்ச்சியோடு வாழ்வர் என்பதாகும். பாடல் எண் 78. வயிற்றுக்கு சோறிடுவீர் வாழ்வீர் 100 ஆண்டு. பஞ்ச பொழுதகத்தே பாத்துண்பான் காவாதான், அஞ்சாது உடை படையுள் போந்தெறிவான், எஞ்சாதே உண்பது முன் ஈவான், குளவி பலி கொடுப்பான் என்பதின் மேலும் வாழ்வான். வறண்ட பஞ்ச காலத்தில் தன் சேமிப்பில் இருக்கும் உணவுப் பொருட்களை பிறருக்கு கொடுத்து பகிர்ந்துண்டு வாழ்வான். அத்தகு காலத்தில் தனக்கே என்று பொருட்களை சேர்த்து வைத்து கொள்ளாதவன், அச்சம் என்பது ஒரு துளியும் இல்லாமல் சிதறி ஓடும் கண்படை நடுவில் புகுந்து பகைவர் படையை தோற்றோட செய்து தன் படையை காப்பாற்றுபவன், நாள்தோறும் தான் உணவு கொள்ளும் முன்பாக மற்றவருக்கு கொடுத்து பின் தான் உணவு கொள்பவன், பச்சிளங் குழந்தைகள் பசிபோக சோறளிப்பவன் ஆகிய இந்த 5 பேர்களும் 80 ஆண்டுகளுக்கு மேலாக இனிதே வாழ்வர். அதாவது சுருக்கமாக, வறட்சி காலத்தில் பகிர்ந்துண்பவன், தனக்கென பொருள் சேமித்து வைத்து கொள்ளாது பிறருக்கு உதவுபவன், உடைந்தோடும் படையை காத்து எதிரிகளை அழிப்பவன், தான் உண்ணும் முன் பிறருக்கு உண்ண கொடுத்து பின் தான் உண்பவன், பச்சிளம் குழந்தைக்கு சோறளித்தவன் 80 ஆண்டுகளுக்கு மேலும் இனிது வாழ்வான் என்பது இதனுடைய கருத்து. பாடல் எண் 79. அறிஞர் இவை செய்யார் வரைவில்லா பெண் வையார், மண்ணை புற்று ஏறார், புறையில்லார் நல்லார் போர் வேந்தன், வரைபோல் கடும் களிறு விட்டுளி செல்லார் வழங்கார், கொடும்புலி கொட்கும் வழி. அதாவது, இல்லாத பெண்கள், திருமணம் இல்லாத பெண்கள் பொது மகளிரை தமக்கு மனைவியாக அறிஞர் என்போர் வைத்து கொள்ள மாட்டார்கள். பாம்பு புற்றின் மீது ஏற மாட்டார்கள். தமக்கு சமமான, தன்னோடு ஒத்தவர் அல்லாத பிறருடன் நட்பு கொள்ள மாட்டார்கள். வெற்றி போர் புரிவதில் வல்லவரான அரசனின் மலை போன்ற கடும் குணமுடைய யானையை அவிழ்த்துவிட்ட இடத்திற்கு செல்ல மாட்டார். கொடிய புலி உலவும் காட்டு வெளியில் செல்ல மாட்டார்கள் அறிஞர் பெருமக்கள். சுருக்கமாக சொல்லப்போனால், அறிஞர்கள் பொதுமகளை வீட்டில் வைத்து கொள்ள மாட்டார்கள், பாம்பு புற்றில் ஏற மாட்டார்கள், தனக்கு சமம் அல்லாதவருடன் நட்பு கொள்ளார், அரசனுடைய யானை விடப்பட்டிருக்கும் இடம் போகார், புலி திரியும் காட்டுவெளி செல்லார். பாடல் எண் 80. இணைத்தளவே புகழ் மனத்தளவு மதிநுட்பம். தக்கார் வழி கெடாது ஆகும் தகாதவர், உக்க வலியராய் ஒல்குவர், தக்க இனத்தினான் ஆகும் பழியும் புகழும் மனத்தினான் ஆகும் மதி. நற்குணங்களால் தகுதி பெற்ற நல்லவர்களின் குலமுறை அழியாது பல்கி பெருகும். தகுதியற்ற அற்பர்கள் குலம் கெட்டழிந்து சீரடியும். ஒருவனுக்கு அவன் சார்ந்த இனத்துக்கு ஏற்பவே பழியும் புகழும் உண்டாகும். நல்லறிவு ஒருவனுக்கு அவன் மனத்தால் அமையும். சுருக்கமாக 5 கருத்துகள். நல்லவர்கள் குலம் தழைக்கும், தீயவர்கள் குலம் அழியும், தீயவர் சேர்க்கையால் பழிவரும், நல்லவர் சேர்க்கையால் புகழுண்டாகும், அறிவுடைமை மனத்தால் அமையும் என்பதாகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.